வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். குழந்தையை காரணம் காட்டி திருமணத்துக்கு மறுத்த தாய் ஆத்திரத்தில் 1.5 வயது குழந்தையை தரையில் அடித்து கொன்ற கொடூரம். பொதுமக்களிடம் வசமாக சிக்கிக் கொண்ட அடுத்த பிக்கு கட்டு வைத்த பொதுமக்கள் தென்னிலங்கையில் பரபரப்பு. ஜனாதிபதி அனுராவின் தலையை தடவி வாழ்த்துக்கள் சொன்ன மக்கள், எங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள்தான். வெசாக் தினத்தில் ஜனாதிபதி மகிழ்ச்சி. பௌத்த தேர்தல்கள் தொடர்பில் வெளியான அடுத்த அதிர்ச்சி தகவல். 488 சிறுவர்கள் துஷ்பிரயோகம். வெளியானது புள்ளி விவரம். நாட்டை உலக்கிய இலங்கை தமிழ் பெண் மரணம். காரேற்றி கொலை. உயிரோட கொடுத்துருங்க அல்லது அவனுங்களை எனக்கு முன்னாடி கொண்டு விடுங்க. நானே துப்பாக்கியில சுட்டு சாவடிச்சிட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன். எரிபொருள் விலை அதிகரிப்பின் தாக்கம். முச்சக்கர வண்டி கட்டணத்தை அதிகரிக்க கோரிக்கை. குருநாகல் வெல்லவா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பெண்ணொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் அதே வீட்டுக்குள் தூக்கிக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவம் வெல்லவாய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிகதே எலப்பொல பகுதியில் அமைந்துள்ள ஒரு வீடொன்றில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை அதிகாலை வேளையில் இடம்பெற்றுள்ளது. இந்த கொடூர சம்பவத்தில் நிகதெலிய பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய பெண்ணை படுகொலை செய்யப்பட்டதுடன் அதே பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய நபரை தற்கொலையும் செய்து கொண்டுள்ளார். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையின்படி உயிரிழந்த பெண்ணுக்கும் குறித்த நபருக்கும் இடையில் நீண்ட நேரமாக கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த தர்க்கம் விபரீதமாக முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த நபர் வீட்டிலிருந்த கூர்மையான ஆயுதம் ஒன்றையும் எடுத்து அந்த பெண்ணை சரமாரியாக கொடூரமாக தாக்கியுள்ளார். கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதலுக்குள்ளான அந்த பெண் கடுமையான வெட்டுக்காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பெண்ணை கொலை செய்ததைத் தொடர்ந்து ஏற்பட்ட அச்சம் மற்றும் விரக்தி காரணமாக தாக்குதல் நடத்திய நபரும் அதே வீட்டுக்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் வெள்ளவய போலீஸ் நிலையத்துக்கு கிடைக்கப்பட்ட அவசர தகவலுக்கு அமைய போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து 2 சடலங்களையும் மீட்டுள்ளார்கள். சடலங்க பிரேத பரிசோதனைக்காக குருநாகல் போதனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டதுடன் வெள்ளவாய போலீசார் இந்த கொலை மற்றும் தற்கொலை சம்பவம் குறித்து பல கோணங்களில் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கை பகுதியில் கடும் போதைப் பொருள் இந்த பௌத்த பிக்கு ஒருவரை பொதுமக்கள் பிடித்து கட்டி வைத்த அதிர்ச்சிகர சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பொதுமக்கள் தன்னை வளைத்து பிடித்த போது தான் வைட் டைமண்ட் என்ற போதை தரும் மதுபானத்தை பருகியதாக அந்த பிக்கு ஒப்புக்கொண்டுள்ளார். அண்மை காலமாக இலங்கையில் பௌத்த பிக்குகள் சம்பந்தமாக பல்வேறு விவகாரங்கள் மற்றும் சர்ச்சைகள் நாடு தழுவிய ரீதியில் பலத்த சமூக அரசியல் சிக்கல்களையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான ஒரு பின்னணியில் மதகுரு ஒருவராக போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டு பொதுமக்களால் தண்டிக்கப்பட்ட இந்த சம்பவம் நாட்டில் ஏற்கனவே நிலைவரும் பதற்ற நிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை உள்ளூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பௌத்தர்களின் புனித நாளான வெசாக் தினத்தை முன்னிட்டு இலங்கை ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க அவர்களுக்கு பொதுமக்கள் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக தனது நெகிழ்ச்சியான வாழ்த்துக்களையும் ஆதரவுகளையும் தெரிவித்து வருகின்றனர். நாட்டின் எதிர்காலம் குறித்து ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் ஜனாதிபதி மீது தான் வைத்திருப்பதாக பொதுமக்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இப்படியே முன்னோக்கி செல்லுங்கள், இந்த ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எப்போதும் இருக்கிறது என நாட்டு மக்கள் ஜனாதிபதியை மனமான வாழ்த்தி அவரை மேலும் ஊக்கப்படுத்தி உள்ளார்கள். தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலையில் ஜனாதிபதியின் தற்போதைய நகர்வுகளுக்கு பொதுமக்கள் மத்தியில் பெரும் ஆதரவு நன்மதிப்பு நிலவி வருவதை இந்த வாழ்த்துச் செய்தி வெளிப்படுத்துகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பிரோசாபாத் மாவட்டத்தில் திருமணத்துக்கு தடையாக இருந்ததாக கூறி 1.5 வயது குழந்தையை தரையில் அடித்து கொல்லப்பட்ட கொடூர சம்பவம் பதிவாகியுள்ளது. பிரோசாபாத் மாவட்டத்தில் வசித்து வரும் தம்பதியினரிடையே விவாகரத்து வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் இவர்களுக்கு 1.5 வயதில் மகன் ஒருவன் இறந்துள்ளார். இதனிடையே குழந்தையின் தாய்க்கும் அவரது அத்தை மகனுக்கும் இடையில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அத்தை மகன் வற்புறுத்திய போது குழந்தையை காரணம் காட்டி தாய் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை தாய் தனது அத்தை வீட்டுக்கு சென்றிருந்த போது அங்கு வந்த அத்தை மகன் மிட்டாய் வாங்கி தருவதாக கூறி குழந்தையை தூக்கிச் சென்றுள்ளார். செல்லும் வழியில் குழந்தையை தரையில் தூக்கி பலமுறை அடித்து கொலை செய்ய முயன்றுள்ளார்.
குழந்தையின் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் திரண்டதை அடுத்து குழந்தையுடன் சிறிது நேரம் சென்று பின்னர் வீதியிலேயே வீசிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். ஒடியாக குடும்பத்தினரால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் குழந்தை ஏற்கனவே உயிர்ந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தப்பியோடிய சந்தேகங்களை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதலில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மயின்புரி வீதி அருகே சந்தேக நபரை காவல்துறையில் வளைத்து பிடித்த போது அவர் காவல்துறையை நோக்கி துப்பாக்கியால் சுட முயன்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது தற்பாதுகாப்புக்காக காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபரின் காலில் காயம் ஏற்பட்டதுடன் அவர் கைது செய்யப்பட்டு சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது இந்த நபர் மீது ஷிஹோகாபாத் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் இச்சம்பவம் தொடர்பான காணொலிகள் இணையத்தில் வெளியாகி சமூக வலைத்தளங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியிலிருந்து கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போயுள்ள 4 கடற்தொழிலாளர்களையும் தேடும் பணிகள் தொடர்ந்து 2வது நாளாகவும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார். கடந்த 27ஆம் தேதி 2 படகுகளே கடற்தொழிலுக்கு சென்ற நிலையில் அவர்கள் காணாமல் போயுள்ளார்கள். காணாமல் போன கடற்தொழிலாளர்களை கண்டறியும் நோக்கில் இலங்கை கடற்படையினரின் விசேட ரோந்து படகுகள் கடலில் தேடுதலை நடத்தி வரும் வேளையில் இலங்கை வான்படையின் உதவியுடன் இதற்காக பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. இருப்பினும் காணாமல் போன கடற்தொழிலாளர்கள் அல்லது அவர்களது படகுகள் குறித்து எந்த ஒரு உத்தியோகபூர்வ தகவல்களும் இதுவரை கிடைக்கப்படவில்லை என கடற்தொழில் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நிலவும் மோசமான வானிலை மற்றும் கொந்தளிப்பு காரணமாக இவர்கள் இந்திய கடல் எல்லைக்குள் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தேடுதல் எல்லையை விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து யாழ் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள மாவட்ட உதவி பணிப்பாளர் எஸ் அகிலன் கருத்து தெரிவிக்கையில் விசேட அனுமதியை பெற்று இந்திய கடல் எல்லை பகுதி வரை சென்று தீவிரமாக தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எனினும் இதுவரை சாதகமான முடிவுகள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். ஹம்பாந்தோட்டை கிங்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட களமெட்டிய கடற்பகுதியில் நேற்று நீராடி கொண்டிருந்த போது இராட்சத அலையில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பாடசாலை மாணவர்களை நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்கள். நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்ற இந்த துர்வசமான அனர்த்தத்தை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட தீவிர தேடுதல் நடவடிக்கையின் பின்னரே இந்த சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கிங்கம போலீசாரின் தகவலின்படி உயிர்ந்த 3 மாணவர்களும் கிங்கம பிரதேசத்தைச் சேர்ந்த 12, 17 மற்றும் 18 வயதுடைய உடன்பிறவாத சகோதரர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அம்பாந்தோட்டை பிரதேசத்தில் கடல் அலையினால் இழுத்துச் செல்லப்பட்ட 3 சிறுவர்கள் காணாமல் போயுள்ளார்கள். அம்பாந்தோட்டை ஹிங்கம கல்மேட்டிய பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நீராடச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சிறுவர்களை இவ்வாறு காணாமல் போய் இறந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். காணாமல் போன பிள்ளைகள் 12 தொடக்கம் 18 வயதுக்கு இடைப்பட்டவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. காணாமல் போன பிள்ளைகளை கண்டுபிடிக்கும் நோக்கிலான தேடுதல் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேளையில் அவர்கள் இறந்ததாக செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. கடந்த 2018 தொடக்கம் 2022 வரைக்கும் சுமார் 488 சிறுவர்கள் தேர்தல்கள் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பான வழக்குகள் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாடாளாவிய ரீதியில் சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக பௌத்த தேர்தல்களால் நடைபெறும் பாலியல் ரீதியான அநீதிகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. அண்மையில் அனுராதபுரம் 8 புண்ணிய ஸ்தலங்களில் விகாராதிபதி சிறுமியொருவரை தவறான செயற்பாட்டுக்குட்படுத்தி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இதற்கு எதிராக யாழ்ப்பாணம் உட்பட பல முக்கிய பகுதிகளில் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. இந்நிலையில் பௌத்த தேர்தல்களை சட்டத்தின்படியிலிருந்து பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு தனியான நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க அரசாங்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிராக தற்போது பல்வேறு சமய தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கண்டனத்தை வெளிப்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சென்னையின் கோயம்பேட்டு பகுதியில் உள்ள மதுபான சாலை ஒன்றில் ஏற்பட்ட தகராறு வீதியில் கொடூரமான மோதலாக மாறியதாக இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண்ணொருவர் விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின்படி கோயம்பேட்டில் அமைந்துள்ள மதுபான சாலை ஒன்றில் சிலர் மது அருந்தியபடி நடமாடிக்கொண்டிருந்த போது இரு தரப்பினருக்கிடையில் திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அது கைகலப்பாக மாறியதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலைமை மோசமடைவதை அடுத்து மதுபான சாலையின் பாதுகாப்பு பணியாளர்கள் தலையிட்டு இரு தரப்பினை சமாதானப்படுத்தி அங்கிருந்து வெளியேற்றியுள்ளார்கள். எனும் மதுபான சாலைக்கு வெளியே வந்த பின்னரும் இரு தரப்பினருக்கிடையே பதட்டம் தணியாமல் வீதியில் மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதன்போது ஆத்திரமடைந்த ஒரு தரப்பினர் எதிர்த்தரப்பினை பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது சிற்றுண்டியை செலுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தில் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண்ணொருவர் வாகனத்தின் கீழே சிக்கி சம்பவத்திலேயே உயிர்ந்துள்ளார். அவருடன் மோட்டார் சைக்கிளை பயணித்த சிறுமி ஒருவரும் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதும் தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பில் தகவல் கிடைத்தவுடன் கோயம்பேட்டு காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று உயர்ந்த பெண்ணின் உடலை மீட்டு மேலதிக விசாரணைக்காக அனுப்பி வைத்தார்கள். இந்த கொலை மற்றும் மோதல் சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாகவும் சம்பவத்தின் பின்னணி மற்றும் காரணங்கள் குறித்து தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுடன் சமூக ஊடகங்களில் கவனம் பெற்று
தெரிவித்துள்ளது. முதலமைச்சரே விஜய், நீங்க முதலமைச்சர் தானே, என் பிள்ளைக்கு விடிவு காலத்தை கொடுங்க. என் பிள்ளைய காலில் அடிச்சவன நீங்க அவனை தூக்கல போட்டுருங்க. ஐயோ, இப்ப 18 வயசு பிஞ்சு பாலகன். ஐயோ, என் பொண்ணை சாவடிச்சுட்டானுங்க. ஐயோ, வண்டி குடிய ஸ்டார்ட் பண்ணலையா? யாருமே இங்க இல்ல. நான் ஸ்ரீலங்கா. ஐயோ, என் சொந்தக்காரங்களாம் ஸ்ரீலங்காவில தான் இருக்காங்க. பறி கொடுத்துட்டேன். நான் பறி கொடுக்கல. என் புள்ள உயிரோட என்னைய கொடுத்துருங்க, உயிரோட கொடுத்துருங்க. அல்லது அவனுங்களை எனக்கு முன்னாடி கொண்டு விடுங்க. நானே துப்பாக்கியில சுட்டு சாவடிச்சிட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன். நேற்று முன்தினம் நள்ளிரவு தொடக்கம் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலை உயர்வை தொடர்ந்து முச்சக்கர வண்டி கட்டணங்கள் அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தேசிய ஒருங்கிணைப்பு முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் தொழிலதிபர் சங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி கட்டண மீட்டர்களை பயன்படுத்தி சேவையில் ஈடுபடும் கொழும்பு, ஹம்பகா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் உள்ள முச்சக்கர வண்டிகளுக்காக முதலாவது கிலோமீட்டருக்கான கட்டணத்தை 130 ரூபாயாக அதிகரிக்க முன்மொழிவு தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான யோசனை மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் விலை கட்டுப்பாட்டு குழுவிடம் உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரோஹன பெரேரா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அவர், கடந்த எரிபொருள் விலை திருத்தத்தில் பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 12 ரூபாயினாலும் இம்முறை 24 ரூபாயினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் அண்மையில் 2 சந்தர்ப்பங்களில் மட்டும் 36 ரூபாய் அதிகரிப்பாக சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த முறை எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட போதும் பொதுமக்களுக்கு சுமை ஏற்படுத்த விரும்பாத காரணத்தினால் கட்டண அதிகரிப்பை கோரவில்லை என்றும், ஆனால் தற்போதைய பாரிய விலை அதிகரிப்புக்கு பின்னர் பழைய கட்டணத்தின் கீழ் சேவைகளை தொடர்வது சிரமமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் செலவுடன் சேர்ந்து முச்சக்கர வண்டிகளுக்கு தேவையான கிரீஸ் மற்றும் இன்ஜின் ஆயில் உட்பட வலுவூட்டிகள் மற்றும் உறுதிப்பாகங்களின் விலைகளும் கணிசமாக அதிகரித்துள்ளதாக சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படாவிட்டால் முச்சக்கர வண்டி தொழில் கடுமையாக நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் பல சாரதிகள் தொழிலிருந்து விலகும் அபாயம் காணப்படுவதாகவும் ரோஹனா பெரேரா தெரிவித்துள்ளார். அதேவேளை தற்போது அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கையில் சிறு தொழில் முனைவோர் சவால்களை போதிய அளவு கவனம் கொள்ளவில்லை என்றும், சர்வதேச நாணயத்தின் நிபந்தனைகளால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். பருத்தித்துறை கடலிலிருந்து கடல் தொழிலுக்கு சென்று காணாமல் போன 4 கடற்தொழிலாளர்களை தேடுவதற்காக இந்தியாவின் உதவியை நாடியுள்ள அதேவேளை சர்வதேச கடலின் தேடுவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்துள்ளார். பருத்தித்துறை கடலில் கடற்தொழிலுக்கு சென்று திரும்பாத 4 கடற்தொழிலாளர்கள் தொடர்பாக எவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த சம்பவமானது மிக வேதனையான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகின்ற அதேவேளை தமது உறவுகளை காணாது தவிர்க்கும் குடும்பங்களுக்கு ஆறுதலை தெரிவிக்கவும் விரும்புகிறேன். குறித்த கடற்தொழிலாளர்கள் தொடர்பில் இலங்கை கடற்படையின் உதவியுடன் ராடர் கருவிகளின் உதவியுடன் இலங்கை எல்லை பகுதியில் தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றன. இலங்கை எல்லை கடற்பரப்புகள் மேற்கொண்ட தேடுதல் குறித்த கடற்தொழிலாளர்கள் எவரும் சிக்காத நிலையில் இலங்கைக்கான இந்திய தூதரகம் ஊடாக இந்திய கடல் எல்லை பரப்புகளை தேடுவதற்கான உதவிகளையும் அனுமதியை கேட்டுள்ளோம். அமைச்சு மட்டத்தில் கடற்தொழிலாளர்களை தேடுவதற்கான அறிவுறுத்தல்கள் சம்பந்தப்பட்ட தரப்பினர்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிலையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடலில் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் தேடுதல் பணிகள் தடைபடாமல் இருப்பதற்கு கடற்படையினர் பூர்ண ஒத்துழைப்பும் பெறப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் சனிக்கிழமை தீவக கடலிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 3 கடற்தொழிலாளர்கள் பலத்த காற்றினால் திசை மாறி சென்று கொண்ட உடனடியாக எமது கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டு சில மணித்தியாலங்களில் கடற்தொழிலாளர்கள் பாதுகாப்பாக கரை திரும்பியுள்ளார்கள். பருத்தித்துறையில் காணாமல் போன கடற்தொழிலாளர்களை எமது கடற்பரப்பிலும் சர்வதேச கடற்பரப்பிலும் தேடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இடம்பெயர்ந்து வருகின்ற நிலையில் தனியார் படகுகள் மூலம் சர்வதேச கடல் எல்லைகளை தேடுவதற்கான அனுமதிகளையும் வழங்கியுள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.